ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் நீங்கள் லவ் பண்ண பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ரோவில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்ட் என்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மைண்ட் இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்ட் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தானே என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ரோவில் உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் பற்றி நம்ம செக் பண்ணுவோம். சரியா? Seven of Pentacles, Queen of Swords, Knight of Wands, Eight of Pentacles, Temperance, Eight of Swords, Four of Wands, Three of Cups, Two of Wands, Moon, Fool, High Priestess. Okay. Caution, memories, patience, weakness, confession, final destination. Turning point, lesson, heartbreak. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் இந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கீங்க அது பார்க்குறோம். செகண்ட் அவங்கள பற்றி பார்க்குறோம். ஓகே. ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இந்த ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பயங்கர கோவம். ஏன்னா என்ன பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, நீங்களும் எஃபோர்ட் கொடுத்து பார்க்குறீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறீங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, கேர் பண்ணி பார்க்குறீங்க. பட் என்ன பண்ணாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரல. ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சில ட்ராமா, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இந்த மாதிரியே கண்டினியூஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனும் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், ஒரு ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக வேண்டாமா, எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஸ்டக்காகி நின்றுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பக்கத்துலேருந்து ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு எஃபோர்ட் கொடுத்துட்ருக்கோம், ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட சைட்லேருந்து யாரோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு காரணம் தேட்டுண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு பயங்கர கோபமாகும். ஏன்னா நம்ம என்ன எஃபோர்ட் கொடுத்தாலும், என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ப்ராப்ளம் சரியாகும், நாளைக்கு ப்ராப்ளம் சரியாகும் பார்த்தா நாளுக்கு நாள் ப்ராப்ளம் கூட்டிகிட்டே தான் இருக்கே தவிர நம்ம எதிர்பார்க்குற ஒன்று இங்கே நடக்கவே இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. ஓகே, பயங்கர கோவம் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, கரண்ட்லி நீங்கள் உங்கள் மைண்டை டைவர்ட் பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாளும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு க்ரோவாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸாக இருக்கட்டும், ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்குது.
இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் நிற்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னதெல்லாமோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு மேபி ரிலேஷன்ஷிப்பில் உங்களையும் அவங்களையும் தாண்டி இந்த ஒரு பர்சன் 3வது பர்சன்ஸ் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இல்லைங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படி இப்படின்னு சில காரணமெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப கோவம் வந்துருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் நீயும் நானும் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீயும் நானும் தான் யோசிக்கணும், நீயும் நானும் தான் எஃபோர்ட் கொடுக்கணும். நீ எதுக்கு அவங்கள பற்றி இவங்கள பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அவங்களுக்கு பிடிக்கலை இவங்களுக்கு பிடிக்கலை சில காரணங்கள் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுட்டு உண்டு இல்லைங்க சொல்லிட்டு உண்டு. அதனாலே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், ஒரு 6 மந்த் நிற்கிறோம், 1 இயர் நிற்கிறோம், 2 இயர்ஸ் நிற்கிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓ இதுதான் மேட்ரா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஃபோர்ட் கொடுக்குறோம், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்களும் பயங்கர ஒரு டயர்டு ஒரு என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஹார்ட் டு ஹார்ட் மைண்டு டு மைண்டு ஒரு கனெக்டடாக இருக்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏதோ ஒரு போஸ்ட்டு கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்ருக்கோம், நம்ம எப்படியாவது ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ண நினச்சா அப்போஸ் இருக்கிற பர்சனே யாரோ 4வது பர்சன் நீங்கள் 3வது பர்சன் யாரோ சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாள் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல, இல்லைங்க நீங்கள் கொடுக்க ஒரு எஃபோர்ட்டுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பிரேக்கப்பில் கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம், நம்ம கஷ்டப்படுறோம், முன்னோட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், பட் அப்போஸ் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப்பில் கொண்டு வரதுக்கான ஒரு காரணம் தேடுறாங்கிறது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஓகே உங்களுக்கு அது பயங்கர கோபமாகும். ரிலேஷன்ஷிப்பில் அப்போது நம்ம ஒரு விஷயம் வேணும்னு சொல்கிறதுனால தானே நமக்கு அது பெயின். ஓகே, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் எஃபோர்ட் கொடுக்கறதுனால தான் இப்போ ப்ராப்ளம்ஸ். ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு எத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுக்குறது, நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து டயர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்கிறதுனால எனக்கு இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். நீயே ஆச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, இல்லைங்க தேர்ட் பார்ட்டி ஆச்சு, இல்லைங்க உன் ஃபேமிலி ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீயே கெட்டியாலே ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பயங்கர கோபமாகும். ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் கஷ்டப்படுறது, எத்தனை மாத்திரம் நம்ம நிற்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பு க்ரோ ஆகி போகணும் அப்படின்னா 2 பேரோட சப்போர்ட் கட்டாயம் வேணும். நீங்கள் ஒருத்தவங்க மாத்திரம் நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு அடுத்தவங்க சும்மா எனக்கு தேர்ட் பார்ட்டி 4th பார்ட்டி ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி உங்களை குறை சொல்கிறது, உங்களை ஹேட் ஆக்குறது, அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஒரு எப்போ உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசில் ஆகாமல் இருக்கலாம், பட் போக 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 உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஓகே கேம் இப்படியா நடக்குது. ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு கஷ்டத்தை நான் மட்டும் தான் அனுபவிச்சுட்ருக்கேன், அதனால நான் பெயினே அனுபவிச்சுட்ருக்கேன். மென்டலி நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு நான் லோ ஆகிட்டு பட் நீ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு தாட்ஸ் மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்குதுங்கிறத நீங்கள் மனசாகிட்டு ஓகே உங்களுக்கு கரண்ட் நீங்கள் ஓகே அப்படியா ஓகே ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஓகே. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் நம்ம ஒரு பர்சன் வேணும் நம்ம நினைக்கிறதுனால தான் நமக்கு அது பெயின். நீங்கள் வேணும்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த கர்மாயை அவங்களை விட்டு போன மாதிரி ஒரு ரிலீஃபாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்தளவுக்கு ஒரு பெயினை கொடுது. ரிலேஷன்ஷிப்புன்னு ஒரு விஷயங்கிறது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு ஓகே ஒரு கட்டத்தில் நீங்கள் மனசில் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான் எனக்கு லைஃப்பில் ஆக்சுவலி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கு ப்ராப்ளமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்த ஒரு ரிலேஷன் மட்டும் எனக்கு இல்லைங்க, எனக்கு லைஃப்பில் பெயின் இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட்டி நான் கிடையாது அதில் கிடையாது கஷ்டப்பட்டு இருக்கிறத விட ஒட்டுமொத்தமாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு அப்படின்னா எனக்கு பெயின் இருக்காது, எனக்கு ஜாலியாக இருக்கலாம். ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர பிஸி ஆகும். ஓகே, பயங்கர பிஸி நம்ம சொல்லலாம். பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இனிமேலாம் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையும் இல்லை, எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும். ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இங்கே இல்லை.
ஓகே. ஆ 2 நாள் ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். 3வது நாள் இது ஒரு பர்சன் ஃபேமிலி பத்தி பேசுறது, இல்லைங்க ஃப்ரெண்ட பத்தி பேசுறது, அதனால நீங்க கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, அதனால லாஸ்ட் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேலன்ஸே இல்ல. கடைசி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸும் இல்ல, நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ அப்போ கரண்ட்லி நீங்கள் எனக்கு மேபி நீங்களே கோவத்தில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியாது, போராட முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு வாட்டி நான் மட்டும் தான் தாங்கி பிடிக்கிறேன், ஆனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகணுங்கிற ஒரு தாட்ஸ் மட்டும் உன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. நீயாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, உன் ஃபேமிலி ஆச்சு, தேர்ட் பார்ட்டி ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீயே கட்டியல. ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு மனுஷன் இத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிப்பாங்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிறனால அப்பப்போ இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் உங்கள் மைண்டில் வரனால இங்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனால் கரண்ட்லி நீங்கள் மைண்டை கெரியரில் டைவர்ட் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர பிஸியாகும். புதுசாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே. உங்களுக்கு தெரியும் இவனுக்கும் நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது. பட் என்னதோ நான் கூட இருக்கிறனால கடைசி வரைக்கும் எனக்கு என்னோட ஸ்நேகம் மனசிலாகாமலே போகுது. இல்லைங்க நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க அவனுக்கு அந்த எஃபோர்ட்டும் புரிய மாட்டேங்குது, இம்பார்ட்டன்ஸும் புரிய மாட்டேங்குது, கேரிங்கும் புரிய மாட்டேங்குது. அவன் லாஸ்ட் வரைக்கும் அவன் இந்த தேர்ட் பார்ட்டி தான் கெட்டி எழுதிட்டு இருக்கான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. பட் இப்படி நம்ம கூடயே இருக்கனால அவனுக்கு கடைசி வரைக்கும் என்னோட அந்த காதலோட டீப்பாக இருக்கட்டும், அது ஆழமாக இருக்கட்டும் தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், நமக்கு பெயின்லேருந்து ஓவர்டேக் பண்ணி வரணும். அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகுறது பெட்ரு. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறனால தான் நமக்கு ஒரு பெயின். அதே நம்ம வேணும்னு நினச்சிட்டோம் அப்புறம் நமக்கு அது பெயினே இல்லைங்கிறத மனசிலாக்கிட்டு, ஏன்னா வேணும்னு நினைக்கிறனால தானே நம்ம அதுக்கு எஃபோர்ட் கொடுக்குறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை கெட்டே அழுறோம், போராடுறோம், ஃபைட் பண்ணுறோம். மெயினாக நம்ம சைலண்டாக ஒதுங்கிறோம்ல, அப்போ ப்ராப்ளமே இல்லையே. அப்போ அதை நீங்கள் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உனக்கும் ஸ்நேகம் உண்டுன்னு இவருக்கும் ஸ்நேகம் உண்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவுமே நீங்கள் இப்போ ஷேர் பண்ண போகல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. மொத்தமாக நீங்கள் மூவ் ஆன் ஆனால் என்ன சுச்சுவேஷனில் இருப்பீங்களோ அதே சுச்சுவேஷனில் நீங்கள் அவுட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பர்சனுங்கிறது உங்களோட மெமரிஸில் இவர் வாழ்ந்துட்டு இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் பேஷன்ஸ் படிச்சுட்டு நமக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கட்டாயம் பேஷன்ஸ் இம்பார்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு ஃபைட்டு வருது, பேஷன்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம உடனே எல்லாம் சரியாகணும், உடனே எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எஃபோர்ட் கொடுக்குறதுனால தான் லாஸ்ட் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லது நடக்காமல் போகுது. எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் இம்பார்ட்டுங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டு பேஷன்ஸில் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. இன்னொரு பர்சனுக்கு உங்களுக்கு தெரியும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக இருக்கிறீங்க, ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் ஷேர் பண்ண போல உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகங்கிறது ட்ரூ. பட் என்னவோ அது கூட இருக்கிறனால மனசிலாகாமல் இருக்குது. இல்லைங்க தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகே, இவன் என்னை விட இவனுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸு, தேர்ட் பார்ட்டி, ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு உண்டு. கொஞ்ச நாளைக்கு நம்ம சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் இவன் தேர்ட் பார்ட்டிக்கிட்டே போகட்டும். தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் அங்கே இவனை என்னை பற்றியும் தேர்ட் பார்ட்டியை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கட்டும். தேர்ட் பார்ட்டி கூட இருந்தால், இல்லைங்க ஃபேமிலி கூட இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் இவனால் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு பார்க்கட்டும். எல்லாம் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை மாதிரி இந்த வேர்ல்டில் யாரும் இவருக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே. ஸோ அப்போ எல்லா லெசன்ஸும் படித்து திருந்தி எடுத்து நம்மக்கிட்ட வரட்டும், வந்தால் பார்த்துக்கலாம். அந்த ஒரு தாட்டில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. பயங்கர கோவம் உண்டு, பட் நீங்கள் இப்போ எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. ஓகே. பேஷன்ஸ் படிச்சுட்டு உண்டு. நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்துல பேஷன்ஸ் இம்பார்ட்டன். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போது நீயாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சு நீங்கள் விடக்கூடிய ஒரு டைமில் நீ தேர்ட் பார்ட்டி கூட உண்டு எவ்வளோ தூரம் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுமோ நீ இருந்துக்கோ. எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருக்கணும் இருந்துக்கோ. கட்டாயம் என்னோடய காதல் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய ஸ்நேகிங்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, நீயும் என்ன ஸ்நேகித்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுப்பேன். ஆனால் நான் கூட இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்க போகிறதே கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் ஆக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு அப்போ நான் இல்லைங்க மூவ் ஆன் ஆன ஒரு ஃபீலை காட்டிட்டு உண்டு. ஓகே.
இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸு. ஓகே, இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸும் ஷோராக வந்து உண்மையாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் உங்கள் 2 பேருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கோட ஃபீல் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துട്ടുണ്ട്. ஒன்லி மேரிட்டல் அஃபேரும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், கண்டினியூஸாக அந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டு பாரு நீ. ஏன்னா இவருக்கும் உங்கள் கூட ஒரு இன்னர் வைஸ் ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, இன்னர் வைஸ் க்ளோஸாக ஃபீல் ஆகிட்டு. பட் அவுட்டரில் சில சந்தர்ப்ப சுச்சுவேஷனால் மேபி இப்போ வந்து ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, நீ இது உனக்கு அவங்களுக்கும் செட் ஆகாது, இல்லைங்க இது ஃபேமிலி ஏற்றுக்காது, இல்லைங்க சொசைட்டி ஏற்றுக்காது, நீ என்னத்துக்கு இதில் கிடத்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செப்பரேஷனில் கொண்டு வரதுக்கு காரணம் தேடிட்டு தேர்ட் பார்ட்டி கூடயே சேர்ந்து, இல்லைங்க ஃப்ரெண்டு கூடயே சேர்ந்து காரணம் தேடிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் இங்கே ஹைடிங் ஆகும். ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகங்கிறது ட்ரூ தான், ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதே சேம் டைம் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. வைப்ரேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, சம் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் மாதிரி ஃபீல் ஆகும். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அண்டார்டிகாவில் இருக்கலாம், எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே ஒரு வைப்ரேஷன் நமக்கு எங்கே ஃபீல் ஆகும். வைப்ரேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண மேக்ஸிமம் ட்வின் ஃப்ளேம்ஸ் கனெக்ஷன், சோல்மேட் கனெக்ஷனுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜி வந்து இங்கே நம்மளால் கேஷ் பண்ணி எடுக்க முடியும். சமயம் பெயின் அனுபவிக்கிறான், சமயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், சமயம் டிப்ரெஷன் ஆகுறான், அவன் அழுறான், இல்லைங்க என்ன திங்க் பண்ணுறான், அவங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு இன்னர் வைஸ் நம்மளால் மனசிலாக்கி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. சரியா? ஸோ அப்போ இவருக்கு இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹைடிங் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு கண்டினியூஸாக யாரோ இவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நிற்காத, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, இது கட்டாயம் ஃப்யூச்சரில் ஒத்து வராது, இல்லைங்க ஃப்யூச்சரில் செட் ஆகாதுன்னு இவருக்கு யாரும் நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டோம். அதனால இந்த ஒரு பர்சன் சேர்ந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட்லி இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு மேபி ரிலேஷன்ஷிப்பில் இந்த எஃபோர்ட் கொடுக்குற நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குற வரைக்கும், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு டீப்பாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு கனெக்ஷனோட டீப்பாக இருக்கட்டும், லாஸ்ட் எண்டு வரைக்கும் மனசில் ஆகிட்டு இல்லை. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பல ட்ராமாஸ் நடக்குங்கிறத மனசிலாக்கிட்டு என்றைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் போனீங்களோ, என்றைக்கு நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணீங்களோ, அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு ரியலைசேஷன் மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு நீங்கள் இல்லாத ஒரு நாட்கள், நீங்கள் இல்லாத ஒரு நிமிடம், நீங்கள் இல்லாத அந்த ஒரு பெயினை இவர் வந்து லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அனுபவிச்சுட்ருக்காரு. ஓகே, எஃபோர்ட் கொடுக்குற வரைக்கும், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணுறதுக்கு காரணம் தான் தேடிட்டு உண்டே தவிர ஒருபோதும் உங்களோட வேல்யூவர்த் இவர் மனசிலாக்கிட்டில்ல. அப்போ இன்றைக்கி நீங்கள் இல்லாத நாட்கள் சொல்லும்போது இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சன் பெயினில் கடந்து போயிட்டுருக்காங்க. என்ன தான் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் இவரோட மைண்டு சொன்னாலும் இவரோட ஹார்ட்டுக்கு பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு சங்கடம் வருது, உங்களை பற்றின தாட்ஸ் வருது, உங்களை பற்றின மெமரிஸ் இவரோட மைண்டில் வருது, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ரீசஸான மூவ்மெண்ட் மைண்டில் வருது, இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, எத்தனை மாத்திரம் நமக்கு அவங்களோட ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனை எத்தனையோ தூரம் புரிய வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ டைம் போகிறான்னா கடைசி வரைக்கும் நான் வந்து அவளோட ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒரு நாள் கூட நான் மனசிலாக்காமல் போயிட்டேனே, அவங்க கூட சேர்ந்து நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி கொண்டு போயிட்டேன்னு நினைக்கும் போது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, இவருக்கு இப்போ கரண்ட்லி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன், கரண்ட்லி நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மேபி ஒரு சொல்லுவாங்க வந்து
இந்த ரிலேஷன்ஷிப்போட பெயினை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. டேரோ கார்ட் பார்க்குறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஹீலிங் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்கான ஒரு சயின்ஸாக நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நீங்கள் வந்து சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க. அண்ட் உங்களோட வைப்ரேஷன் வந்து இவருக்கு ஒரு கொலாப்ஸ், மைண்டுக்கு ஒரு கொலாப்ஸிங் ஒரு ஃபீலை கொடுத்துட்டு. ஒரு டைம் நீங்கள் மேபி ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு டைம் நீங்கள் சிரிக்கலாம், அடுத்து நீங்கள் முறைக்கலாம். ஸோ உங்களோட அந்த கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸை வச்சு இவரால் ஒன்றும் கணிக்க முடியல நம்ம சொல்லலாம். என் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, உங்களுக்கு லவ் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்கா, இவருக்கு ஒன்றும் அறிய வழி இல்லை. ஏன்னா கரண்டி நீங்கள் சைலண்டாகவும் சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு நடந்தே ஆகணும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடச்சே ஆகணுங்கிற ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் உண்டு. அதனால கரண்ட் நீங்கள் பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சு நிற்கிறீங்க. அப்போது இவருக்கு இப்போ ஆக்சுவலி நீங்கள் கொலாப்ஸ் ஆகி ஃபீலிங்ஸ், எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு நாள் கூலாக பார்த்து சிரிக்கலாம், அடுத்து ஒரு நாள் முறைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஏதாவது சொல்லலாம், அடுத்து நீங்கள் 10 நாளைக்கு நீங்கள் மைண்டே பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இருக்குதா இல்லையா, முன்னோட்டு மாதிரி இவளுக்கு ஸ்நேகம் இருக்கா, ஒன்றும் இவருக்கு அறிய வழியில் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவரோட இந்த பர்சன் ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி இவர் ரொம்ப டவுன் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவர் எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகும். ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்போட நடந்த ப்ரீஸஸ் அந்த மூமெண்ட் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறது, எமோஷ்னலி பயங்கர டவுன் ஆகும். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவள் வந்து நம்மளை நினச்சி பெயின் அனுபவிச்சு எத்தனை நாள் எமோஷ்னலி டவுனாக இருந்தேன். பட் ஒரு நாள் கூட நம்மளை ஹாப்பியாக வைக்கிறதுக்கும், இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பை பற்றி 4 வார்த்தை ஆறுதல் சொல்கிறதுக்கும் நான் ஒரு நாள் போகலை. இன்றைக்கி அதே சுச்சுவேஷன் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, நான் இதெல்லாம் திங்க் பண்ணி எமோஷ்னலி நான் டவுன் ஆகிட்டு உண்டு. இப்போ எனக்கு அவன் அந்த டைம் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு எத்தனை மாத்திர பெயின் அனுபவிச்சிருக்காங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு. இவரோட ஆம்பிஷன், ட்ரீம்ஸ் என்னென்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட்ஸ் இவரோட மைண்டில் ஒன்று, உங்க கூட ஹாப்பியாக ஒரு லைஃப்பை கொண்டு போகணும். அந்த ஒரு ஏன்னா வந்து நீங்கள் கூட இருக்கிறது வரைக்கும் அவருக்கு மனசில் ஆகிட்டில்ல. பட் என்றைக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவரை தான் மனசில் ஆக்கிட்டு. நீங்கள் எத்தனை மாத்திரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு. ஓகே, இவருக்கு இப்போ உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட மனசு விட்டு பேசணும், நிறைய தாட்ஸ் இதோட மைண்டில் உண்டு. பட் ஆள் பயங்கர டவுன் ஆகும். ஏன்னா இதோட ட்ரூ ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி அதனால் பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் ரிலேஷன்ஷிப்போட தொடக்கம் மெயினுங்கிறது ஒரு பர்சனோட தாட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வரைக்கும் ஃபீல் ஆகுது, எனர்ஜெட்டிக்கலி உங்கள் கூட ஒரு கனெக்ஷன் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும். ஓகே, ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம ஒரு சில ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எஃபோர்ட் கொடுக்காமல் இருக்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறோம், நோ கான்டாக்டில் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆகி போயிடும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனால், எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் கனெக்டட்னால இவருக்கு வந்து ஒரு நோ கான்டாக்டாக இருக்கட்டும், ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், என்ன வந்தாலும் நாளுக்கு நாள் ஸ்நேகம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கே தவிர ஒரு நாள் இவருக்கு மைண்டில் இருக்கிற அந்த ஸ்நேகம் குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, ரொம்ப இன்னும் நாட்கள் போக இன்னும் அந்த கனெக்ஷன் வந்து இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரியும், இன்னும் அந்த ஒரு கனெக்ஷனால் ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரியும், இன்னும் உங்களை புரிஞ்சுக்கிறது மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தொடக்கம் வேணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் தாட்ஸ் இந்த பர்சனோட மைண்டில் உண்டு. ஸோ இது வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம். உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸும் ட்ரூ. ஓகே, தென் நமக்கு இது இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 22 important, 23 important, 24 important, 28 important, 27 important, 32 important, 38 important, 34 important, 33 important, 39 important, 18 important, 43 important, 42 important, 48 important, 47 important. Okay, important letters பார்த்தீங்க அப்படின்னா E letter important, R letter important, B letter important, T letter important, P letter important, K letter important, F letter important. Yes. Okay, so important ஆன மந்த் பார்த்தீங்க அப்படின்னா February important, April important,
March important, August important, July important. Yes. Okay, so important date பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 3 important, 4 important, 7 important, 8 important, 18 important, 14 important. எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளேசஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.